friends, welcome to Goms'N சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இடியாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இடியாப்பம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நார்மலாவே இடியாப்பம்னா அதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ் நாம நினைக்கிறது தேங்காய் பால் தான். ஆனா நாம இன்னைக்கு தேங்காய் பால் இல்லாம ரெண்டு வித்தியாசமான முறையில் இடியாப்பம் செய்ய போறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் முதல்ல கை வச்சு கலந்து விட்டுடலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். இடியாப்பத்துக்கும் கொழுக்கட்டைக்கும் அரிசி மாவு பிசையும் போது நாம் வெந்நீர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில அரிசி மாவுக்கு நம்ம வெந்நீர் வச்சு பிசையும் போது அது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு சாஃப்ட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி வெறும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக இடியாப்பாச்சை உலக்கில் சேர்த்தாச்சு. இப்போது இதில் ஓரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. எப்போதுமே அரிசி மாவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நாம் சேர்க்கணும், அதுதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போது இடியாப்ப உலக்க மூடிடலாம். அடுத்ததாக இடியாப்பம் பிழியறதுக்கு நான் இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஒயிட் கிளாத்து விரிச்சிருக்கேன். கிளாத்து விரிக்கலைன்னா தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். இப்போ இதில் இடியாப்பத்தை பிழிய ஆரம்பிச்சிடலாம். மாவு கரெக்டான பதத்தில் நாம் பிசைஞ்சிருந்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடியாப்பம் பிழியறதுக்கு. இந்த மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சதும் இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சு இதை ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். எனக்கு கரெக்டாக 8 நிமிஷம் ஆச்சு. 8 நிமிஷத்தில் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது ஸ்வீட் இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல இடியாப்பத்தை இந்த மாதிரி உதுத்து விட்டுறணும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இது பண்ணணும், அப்படின்னா தான் நாம் சேர்க்குற சுகர் ஒன்றா சேரும். இந்த மாதிரி உதுத்ததுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 கப் துருவன தேங்காவையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகரை மிக்சியில் அரைச்சி சேர்க்கக்கூடாது, அந்த மாதிரி சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. சூடாக இருக்கும்போதே சுகர் ஆட் பண்ணி அந்த சூட்லேயே சுகர் லைட்டாக மெல்ட் ஆகணும், அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக லெமன் இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 2 மிளகாய் வத்தலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை வதக்கிடலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக உப்பு. ஆல்ரெடி நம்ம மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இது நம்ம லெமன் சேர்க்கறதுனால அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இடியாப்பத்தை உதுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய். இப்போ இதையும் ஒரு தடவை கலந்துடலாம். கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கடைசியாக 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டா போதும், நம்மளோட லெமன் இடியாப்பம் தயாராகிடுச்சு. இனி வீட்டில் இடியாப்பம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்வீட்டும் கொஞ்சம் காரமும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. Hello friends, let's go
இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ அரிசிலாம் போடுறதுல இதெல்லாம் குக்கரில் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் லெமனை போட்டுடலாம். அப்புறம் பைனாப்பிள் போட்டுடலாம். இப்போ ஆப்பிள் போட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுருங்க. இப்படி நான் பாருங்க. இப்போ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கோமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வச்சு சுய மனு எங்க